வணக்கம், வாழ்க வளமுடன். நக்சன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் குருமணிகண்டன். நான் இந்த ஜோதிட ஃபீல்டில் 20 வருஷமாக இருக்கேன். அது இல்லாமல் ஜோதிடத்தில் சில முக்கியமான பாடங்கள் எல்லாம் நாம் நேரடி வகுப்பாகவும் எடுக்கிறோம், ஆன்லைன் வகுப்பாகவும் எடுக்கிறோம். அப்போது முக்கியமான பாடங்கள்னால் திருமண புள்ளி, திருமண லக்னம், எப்பொழுது கல்யாணம் நடக்கும், அந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு எந்த திசா புத்தி நமக்கு உதவியாக இருக்கும், அதே மாதிரி எந்த தொழில் எந்த வயதில் அமையும், அந்த தொழிலை எப்படி நாம் முன்னுக்கு கொண்டு போவோம், அதில் சம்பாதிப்போமா, அதை சம்பாதிக்கிறதுக்கு எந்த மாதிரி முகூர்த்த லக்னத்துலேயும் எந்த மாதிரி லக்ன புள்ளியிலையும் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறத நேரடி வகுப்பாக ஜனவரி 26, 27 எடுக்கிறேன். இப்போது நம்ம பார்த்திங்கன்னா கோச்சார கிரகங்கள் அடிப்படையில் தான் பொது பலன் சொல்கிறோம். அப்போது குரு பகவான், ராகுகேது பகவான், சனி பகவான், இவங்க 3 பேர்த்தையும் வச்சு தான் நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த 3 பேருமே ரிஷப ராசிக்கு இந்த வருஷம் கோச்சாரத்தில் எப்படி பண்ணுவாங்கன்னு நம்ம ரிஷப ராசிக்கு 2026 ஆங்கில புத்தாண்டு பலன் பார்க்கலாம் வாங்க. கும்பராசிக்கு வருகிற 2026 ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கும்பம் எங்கே இருக்கும், கோபுரத்தில் இருக்கும். அப்போ அந்த கோபுரம் உயரமான இடத்துல இருக்கும். அப்போ அந்த மாதிரி உயரமான சூழ்நிலைக்கு கொண்டு போகக்கூடிய வாய்ப்பு கும்பராசிக்கு இருக்குது. அப்போது இந்த கும்பராசி உயர்வான இடத்துல இருக்குன்னா, அந்த உயர்வான இடத்துல இருந்து கிரகிச்சு என்னென்ன விஷயத்தை செயல்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ராசிக்கு ஏன்னா குரு பகவான் ராசியை பார்க்குறாரு, அந்த ராசி அதிபதியே லாபஸ்தானத்தில் போய் இருக்கிறார். அதனால் குடும்பத்தை பிரிந்து வெளிநாட்டில் போய் வருமானம் பண்ணுவவர்கள் ஒன்று சேரக்கூடிய வருடமாக இருக்கும். குடும்பத்தை பிரிஞ்சு வெளிநாட்டில் போய் கணவனோ மனைவியோ இருந்தாங்கன்னா இந்த வருஷம் அவங்க பார்த்துக்குவாங்க, இணைந்து விடுவார்கள், ஒன்று சேர்ந்து விடுவார்கள், பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய வருடம் அப்படின்னு சொல்லலாம். அதில் குடும்பத்தில் யாராக இருந்தாலும் எடுத்துக்கலாம். அண்ணன் தங்கச்சி பிரிஞ்சு போயிருந்தாலும் சரி, அண்ணன் தம்பி பிரிஞ்சு போயிருந்தாலும் சரி, எல்லாருமே ஒன்று சேரக்கூடிய வருடம். அதே போல் அந்த படிப்பு விஷயத்துக்காக, மருத்துவ படிப்புக்காக படிக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லது நடக்கக்கூடிய வருடமாக இருக்குது. அதே மாதிரி அவங்களுக்கு இப்போ பெண்களாக இருந்தால் முடி உதிர்வு, ஸ்கின் அலர்ஜி, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அதாவது மர்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய பிரச்சனை எல்லாமே இந்த வருடம் சரியான மருத்துவம் கிடைக்கும். அதுக்கு உண்டான உரிய சூழ்நிலைகள் உங்களுக்கு பணமாகவும் சரி, குணமாகவும் சரி, எல்லாம் கரெக்டாக நடக்கும். அப்போது இதில் பார்த்திங்கன்னா உறவுகளால் வந்த தொல்லைகள் எல்லாம் இந்த வருடம் நீங்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். உறவுகளால் வந்த தொல்லைகள் எல்லாம் இந்த வருடம் நீங்கும். அதே மாதிரி ஏதாவது ஒரு பொறுப்புகள் உங்களை சேரும். நீங்கள் முயற்சி பண்ண பொறுப்போ இல்லை உங்களை தேடி வர பொறுப்போ, உங்களுடைய சூழ்நிலைகளுக்கு தகுந்தவாறு ஒவ்வொருத்தருக்கும் இல்லாதப்பட்டவங்களுக்கு ஒரு வித பொறுப்பாக இருக்கும், இருக்கப்பட்டவங்களுக்கு ஒரு வித பொறுப்பாக இருக்கும். அந்த பொறுப்புகள் உங்களை சேரும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அதே மாதிரி வங்கி கணக்குகள் மூலிமா உங்களுக்கு ஏதாவது உதவி கிடைக்கிறதுக்கோ இல்லை வெளிநாட்டு வரவுகள், வெளிநாட்டு லாபம்னு சொல்லக்கூடிய லாபங்கள் வங்கியில் வர்றதோ உங்களுக்கு நடக்கும். ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் சனி பகவானே போயிட்டு உங்களுக்கு தனஸ்தானத்தில் போய் இருக்கிறதுனால அந்த தனங்கிறது உங்களுக்கு வெளிநாட்டு வருமானமாக வரக்கூடியது. வெளிநாட்டு தொடர்பில் இருந்தால் அந்த வருமானங்கள் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பேங்க் மூலிமா இங்கே ஏதாவது எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக இந்த வருடம் நடக்கும். அதே போல் நம்ம கூட பொறுப்புன்னு சொல்லக்கூடியவங்கனால உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய வருடம் இந்த வருடமாக இருக்கும். கூட பொறுப்புங்களால் இப்போ 4-5 வருஷமாக பேசலை, 10 வருஷமாக பேசாதவங்க கூட இந்த வருஷம் பேசி சமாதானமாக போய் அவங்களுக்குள்ளே நல்ல சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை. குடும்பமாக சேர்ந்து பார்த்திங்கன்னா கோவில் குளங்களுக்கு சென்று வருவது, தீர்க்க யாத்திரை, ஆன்மீக யாத்திரை போகிறது, அதே மாதிரி குடும்பமாக சேர்ந்து இன்ப சுற்றுலா போகிறது, எல்லா பக்கம் சுற்றி பார்க்குறது, பிடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கும்பராசிக்கு நடக்கும். கும்பராசிக்கு பார்த்திங்கன்னா அதாவது எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த பண விஷயங்கிறதுல எப்பவுமே ஜாக்கிரதையாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கலையும் சரி, அவங்க கொடுத்தாலும் சரி, வாங்கினாலும் சரி, அதே மாதிரி லோன் எடுக்கிறதுலையும் சரி கவனமாக இருக்கணும். கவனமாக இருந்தால் அவங்க கொஞ்சம் அதுலேருந்து தப்பிச்சுக்கலாம். இல்லைன்னா அதனால் ஏதாவது ஒரு மனசங்கடத்தை தாங்கணும். தேவையில்லாத நாம் எடுத்து போட்டு, அதாவது பெருமைக்கு பேர் வச்சு எருமை மேய்ச்சது போல் அப்படிங்கிற மாதிரி ஒரு குணமாயிரும். நம்ம உதவி பண்ண போய் நம்மளே அந்த கெட்ட பேரை வாங்கிக்கிறது. அதனால் அதில் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். அப்போது உங்களுடைய ஒவ்வொரு வெற்றியிலும் உங்களுடைய நிமிடங்களில் தான் இருக்குது. ஏன்னா நேரம் என்ன செய்யுது அப்படிங்க, நேரங்காலம் எனக்கு ஒன்றுமே செய்யலை அப்படிங்க. ஆனால் ஒவ்வொரு நேரமும் காலங்களும் தான் நம்மளை தாங்கி நம்மளை கடந்து அந்த பக்கத்துக்கு விடுதுங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அந்த மறதி தான் நம்மளை ஏமாத்திடுது எல்லா விஷயத்துலையும். அப்போது கும்பராசிக்காரங்களுக்கு 2026 பார்த்திங்கன்னா
எதுலேயும் தெளிவான சூழ்நிலை உருவாக போகுதுன்னு அர்த்தம். அதனால் அவங்க நல்லா இருப்பாங்க, கும்பராசிக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குலதெய்வ வழிபாடும் உங்களுக்கு பூமி தேவி வழிபாடு, அதாவது பூமி நீலாதேவி கரிவரதராஜ பெருமாள், பூமி நீலாதேவி வரதராஜ பெருமாள் அப்படிங்கிற அந்த தெய்வத்துடைய வழிபாடு உங்களுக்கு வெற்றியை தரும். வணக்கம், வாழ்க வளமுடன்.